நம்ம கோசாலைக்கு பின்னாடி இருந்த அந்த அசுத்தமான பகுதியை நல்லா சுத்தம் பண்ணி சமம் பண்ணி அதில் முள்வேலி போட்டுட்டோம். முள்வேலி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நீட்டாகிடுச்சு இந்த இடமே. இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம், 5 இடத்துல தொட்டி வச்சுட்டோம். அந்த 5 இடத்துல தொட்டி வச்சு இந்த மாதிரி வைக்கோலை போட்டோம். ஸோ இதனால் ஒரு 80% to 90% வைக்கோல் வேஸ்ட் ஆகிறது மிச்சமாகும். பாருங்கள், அவங்க வாடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலார நடக்கும், அது ஒரு வசதி. கட்ட மாட்டோம் மாடை, காலார அது வாட்டி நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருங்க வாடி சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாமே. இதெல்லாம் ஒரு 50% வெளியில் போயிட்டு வர்ற மாடு. வந்தவொடனே அவங்க வாடி இப்படி சாப்பிட்டுட்டு நேரடியாக அந்த வாரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பான் அந்த பகுதி முழுக்க. எங்கே வேணால் அவங்க இஷ்டம், எங்கே வேணால் போகலாம் வரலாம். இந்த மாதிரி இருந்தால் இங்கே தண்ணி தொட்டி வச்சாச்சு. அவங்க வந்து 24 மணி நேரம் தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் குடிக்கிறாங்க பாருங்கள். இந்த வாடி வந்து இது மாதிரி குடிச்சுக்கோங்க. இன்னும் அந்த அடம் பிடிக்கிற மாடு பெரிய மாடுலாம் நம்ம ஸ்பெட்டில் கட்டி வச்சுருக்கோம்.